வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் 9 நாட்களுக்கு சித்திரை விரத பூஜை நடைபெறவுள்ளது. சித்திரை புது வருட பிறப்பை முன்னிட்டு சித்திரை புனித சபரிமலை யாத்திரை செல்லும் சுவாமிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் 9 நாட்களுக்கு விசேட அபிஷேகமும் 18ஆம் படி பூஜையும் நடைபெற்று 14, 15ஆம் திகதிகளில் சபரிமலை புனித யாத்திரை தரிசனம் நடைபெறவுள்ளது. ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொண்டு, சித்திரை புது வருஷம் மலர இருக்கின்றது. இந்த சித்திரை புது வருஷத்திலே சபரிமலையிலே சுவாமி ஐயப்பனுடைய விசேஷமான வழிபாடுகள் படிப்பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். அதனை முன்னிட்டு எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே இந்த 45வது ஆண்டாகவும் இந்த சித்திரை வருஷப்பிறப்பு, சித்திரை விஷு என்று சொல்வார்கள், விஷு கனி என்று மலையிலே சிறப்பாக போற்றப்படுவது. அந்த சித்திரை விஷு 9 நாட்களுக்கு விசேஷமான பூஜைகள் படிப்பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று சபரிமலை யாத்திரைக்கு இந்த சித்திரை விஷுவுக்கு செல்லுகின்ற சுவாமிகள், மாலை அணிந்த சுவாமிகள் எல்லாம் சபரிமலை யாத்திரை சென்று அங்கே ஐயனை தரிசித்து 18ஆம் படியேறி நெய்யபிஷேகம் செய்து வருகின்ற சிறப்பான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பேரருள் இந்த சித்திரை மாதத்து விஷுக்கனியிலே, பொதுவாக அங்கே விஷுக்கனி என்றதும் கேரளாவிலே மிகவும் சிறப்பாக செய்து கொள்வார்கள். அப்பொழுது அங்கே எல்லாம் இந்த மாமரங்கள் பிஞ்சு பிடித்து காய்த்து வருகின்ற காலங்கள், எல்லா விதமான பழ வகைகளெல்லாம் அந்த கனிகளை எல்லாம் பறித்து வைத்து அங்கே நெற்கதிர்கள் கொண்டு சென்று கட்டி சிறப்பாக சபரிமலையிலே வெகு விமர்சையாக நடைபெறுகின்ற இந்த சிறப்பு, அங்கே அதற்காக அந்த ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கும் சபரிமலையிலே. என்றால் மாதத்திலே 5 நாட்கள் தான் சபரிமலையிலே ஐயப்பன் ஆலயம் திறந்து பூஜை நடைபெறுவது. அந்த வகையில் இந்த சித்திரை விஷுக்கன்னியை முன்னிட்டும் விசேஷமான பூஜைகள், அந்த வருஷம் கழித்தும் ஒரு 4 நாட்களுக்கு அந்த கோவில் திறந்திருக்கும். அதன் பின்பு நடை சாத்தி விடுவார்கள். அந்த வகையிலே அந்த பூஜைகளிலும் சென்று நாம் கலந்து இறை வழிபாடு செய்கின்ற வகையிலே எமது சாஸ்தாபீடத்தின் சார்பிலே மலை யாத்திரை செல்லுகின்ற சுவாமிகளுக்கும் ஏனைய சகல அடியார்களுக்கும் கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் நிறைந்து மலர்கின்ற புதிய வருஷம் எல்லோருக்கும் ஆனந்தமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக அமைய வேண்டும் என்று சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். சுவாமி சரணம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.